சரி, ரொம்ப நேரமா உட்காந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த போனை வேற காணும். சரி, அந்த பசங்க வந்தோடனே கேட்கலாம். சரி, நம்ம போயிட்டு சாமான்லாம் எடுத்துன்னு போய் கடையில போடணும்னு சொன்னோம்ல நியூ இயருக்கு, அந்த சாமான்லாம் எங்க இருக்குன்னு போய் எடுத்து வைப்போம். என்ன இங்க இருக்கிற சாமானே காணோம். ஓ, அந்த லேப்டாப் மேல அள்ளி போட்டு வச்சிருக்கேன்னா மேலே ஏறி எடுக்கணுமே. ஸ்டூல் வேற எங்க வச்சேன்னு தெரியல. ஓ, கட்டில கடியில இருக்கும். போய் கட்டில இருந்து அந்த ஸ்டூலை எடுத்துட்டு வருவோம். இது கடியில தானே போட்டு வச்சேன். உள்ள இருக்கா? உள்ள இல்லையே. உள்ள இல்லையே. எங்க போயிருக்குன்னே தெரியலையே. அம்மா, அம்மா, இவங்க வேற வந்துட்டானுங்களா? உள்ள வேற சத்தம் கேக்குது. வர இருமா. இந்த ஸ்டூல்ல வேற காணும். உள்ள கையை விட்டு தேடுற, வரவே மாட்டுது. சே. ஓ, அந்த இருக்கு பாரு. ஐயோ, கடவுளே கடவுளே, அந்த பக்கம் வச்சுன்னா ஸ்டூல இதுக்குள்ள கையை விட்டு தேடிட்டு இருக்கேன். நான் ஒரு சரியான பைத்தியக்காரி போல. அம்மா, ஐயோ, வர இருமா. சரி சரி, அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். என்னடி? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு தாங்கம்மா ப்ளீஸ். ஒரே கேரா வருதுமா. இவ்வளோ நேரம் பார்த்தேன், வரவே இல்லை. சரி, இப்பதான் ஒரு வேலை செய்யலான்னு போனேன். அதுக்குள்ள இப்படி வந்து சாப்பாடு போட்டுத்தாமான்னு கேக்குறேன். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு இருந்த நீ? பேட் பால் விளையாடுனியாமே. மலாக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன? பேட் பால் எனக்கு தெரியாம நான் தூங்கி இருக்க கேப்ல போய் விளையாடிட்டு வந்துட்டியா நீ? மா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க பேட் பால் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போட்டு தருவீங்களா மாட்டீங்களா? இரு, வரேன். ஃபர்ஸ்ட் அந்த சாமான்லாம் எடுத்து வைக்கணும். சாமான்லாம் எடுத்து கடைக்கு வேற போக வேண்டியது வேலை இருக்கு. அதனால சாமான் எடுத்து வச்சுட்டு வரேன். என்னது, கடைக்கு போறீங்களா? என்னமா சொல்றீங்க? கடைக்கா போறீங்க? அச்சச்சோ, நானே வாய் விட்டேன் போலியே. ஏய், கடைக்கெல்லாம் ஒன்றும் போல, தெரியாம சொல்லிட்டேன். பழைய சாமான் இருக்குடி, அதனால ஏதாவது போட்டுட்டு இந்த பழைய கார் வருவார்ல, பழைய சாமான் போட்டா பொருள் தருவாரு, அவர்கிட்ட போடலாமான்னு பாக்குறேன்டி. சரி இரு, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, இது தெரியாம எங்க பிளான் பண்றாங்க போறதுக்கு. எங்கடா, தெரிஞ்சா கூட்டு போறோம்னு சொல்லிட்டு அம்மா இப்படி சொல்றாங்களா? அக்கா வரட்டும், அக்கா கிட்ட சொல்றேன். அப்பதான் அக்கா கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவா. இந்த ஒரு சேர் எடுக்கிறதுக்குள்ள நல்லா மாட்டிடுவோம் போல. நான் ஏண்டி கொஞ்சம் நவுந்து போயேண்டி, தூக்காம நானும் தூக்கிட்டு வந்திருக்கேன். அந்த லேப்டாப் மேல வச்சிருக்கேன் பழைய எல்லாத்தையுமே. இது மேல ஏறினா கரெக்டா இருக்கும். பாப்பா, இங்கேயே உட்காரு. எங்கேயும் போயிட்டு அந்த சோஃபா மேல இது மேல ஏறி நான் இருக்கிற சாமான் எல்லாம் எடுத்துறேன், பழைய சாமாவை. மேல ஏற போறேன். மா, அம்மா, அடுத்தது யாரு வந்துட்டாளா? வாடி, உள்ளதான் இருக்கிறேன். ஐ, அக்கா வந்துட்டா. அக்கா கிட்டயே சொல்லிடணும் எப்படியாவது. என்னம்மா, உனக்கு என்ன இப்ப வேணும்? அம்மா, ஒன்னும் இல்ல, பசிக்குது, எனக்கும் சாப்பாடு போடுங்கம்மா. நீயும் ஆரம்பிச்சிட்டா. இருடி, இந்த பாத்திரம் மட்டும் மேல இருந்து எடுத்துடுறேன். அக்கா, அம்மா எங்கேயோ வெளியே போறாங்களா? என்னது, வெளியே போறாங்களா? ஆமாக்கா, அங்க மாலா ஆண்டி கூட எங்கேயோ வெளியே போறாங்களா? என்னன்னு கேள. நான் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த பாத்திரம் எல்லாம் எடுக்க போறாங்க. ஓ, அப்படியா? இரு, நான் வரேன். எங்க போறீங்க வெளியில? நான் எங்கேயும் போல. யார் சொன்னா நான் வெளியே போறேன்னு உனக்கு? அதுக்குள்ள அவ சொல்லிட்டாளா? நான் எங்கேயும் வெளியே போலமா. வெளியே போனா உனக்கு கூட்டு போகாம இருப்பேன்னா நான் சொல்லல நீ. ஆமா, கரெக்டா சொன்னீங்கம்மா. நீங்க வெளியில போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த அனுதாமா சொல்லுச்சு. நான் எப்பமா உன்னை விட்டுட்டு போவேன்? ஆமாம்மா, நீங்க என்னை விட்டுட்டு போவே மாட்டீங்கல்ல, எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, சீக்கிரமா சாப்பாடு போட்டு வைங்க. அக்கா போவாத, அம்மா போய் சொல்றாங்க. அக்கா போவாத அக்கா, ப்ளீஸ். ஐயோ, மாட்டி விட்டாலே. ஏய், வரட்டும் வரட்டும், அப்பா வரட்டும் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா, கூப்பிட்டீங்களா? நான் உன்னை கூப்பிடலடி, அவளுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்க. சரி, நீ போய் விளையாடு போ. நான் சாமான் எடுக்க வேண்டியது இருக்கு, அதனாலதான். நீ போய் விளையாடுறியா? சீக்கிரமா வந்துரு. சரிங்கம்மா, நான் விளையாடிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா நீங்க எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடு மட்டும் போட்டுட்டு குரல் கொடுங்க. சரி, நான் குரல் கொடுக்குறேன். நீ போ. இவள் என்ன பண்ணலாம் இப்போ? சேர்ல இருந்து கீழே இறங்கு. நான் மேல இருந்து சாமானை எடுக்கணும். சேர்ல போய் உட்காந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா கீழே இறங்குற வழிய பாரு. சாப்பாடு தானே கேட்டேன், எல்லாம் சாப்பாடே போட்டு தர மாட்டேன். சாப்பாடு வேணுமா வேணாமா? அம்மா, சாப்பாடு வேணும்னா கீழே இறங்கி, இல்லைன்னா வீடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சும்மா உங்ககிட்ட என்னால கத்திக்கிட்டே இருக்க முடியாது, புரியுதா? சீக்கிரமா இந்த இடத்த விட்டு இறங்குற வழிய பாரு. எங்கேயோ வெளியில போறீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா வரட்டும், அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா அக்கா கிட்டயே சொல்றேன். என்னடி, அம்மா போயிட்டாங்களா? சாப்பாடு போட சொன்னேன். ஐயா, உங்ககிட்ட தான் நான் கேட்டேன்ல நானு. அம்மா எங்கேயும் வெளியே போறாங்களான்னு கேளு. நீ மாட்டும் ஓட்ட. அம்மா உண்மையாதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போய் பேசுனாங்களாடி? ஆமா, அம்மா போய் தான் பேசினாங்க. சரி விடு, அப்பா வந்தோடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாக்கா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அதான் நினைச்சேன். அப்பா வந்தோடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வா, இப்ப பசிக்குது, சாப்பிடலாம். மாலா ஆண்டி வீட்டுல போயிட்டு கேட்டா கூட தெரியும். சரி, நான் போயிட்டு அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடுறேன். அதுக்குள்ள காணாம போயிட்டாங்க பாரு. எங்கேயும் போல, அம்மா கொல்லை பக்கம் தான் போயிருக்காங்க, வந்துருவாங்க. இரு, அதுக்குள்ள நீ எங்கேயா விளையாட போயிட்டேன்னு வச்சுக்கேன், சாப்பாடே போட மாட்டாங்க. அப்ப நீ ஏறி மேல இருந்து எடுக்கிறியா? இல்லடி, நான் எடுக்கல, எனக்கு தூக்கமா வருது. அதனால சரி படுக்கலான்னு வந்தேன் நானு. அதுக்குள்ள வந்துட்டியா? சரி இரு, சாப்பாடு போடுறேன். எங்கேயும் போயிடாத. நீயும் எவ்வளவு நேரம் தான் பசியில இருப்பேன்? நானும் அப்படியே சுத்தினே இருக்கிறேன். சரி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.